Dear 12th Standard Business Maths students, Chapter 1, Exercise 1.1, Problem number 6. For what values of the parameter lambda will the following equation fail to have unique solution? ஸோ நம்ம கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு யூனிக் சொல்யூஷனாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்க வந்து ஃபெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபெயில்னால் அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ அப்போ நம்ம இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷனாக மாற்றணும். அப்படி அது இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷனாக மாற்றினா அப்போ லேம்டா வேல்யூ என்னவாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷனாக மாற்றுறது, அப்போ இந்த லேம்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ப்ராப்ளத்தில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனை நீங்கள் மேட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கோங்க. So matrix equations. So நம்ம எப்படி எடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், A x equal to B. ஸோ A மேட்ரிக்ஸை பொறுத்தவரை இந்த x y z ஓட வேல்யூ எடுத்து எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 3 -1 lambda 2 1 1 1 2 minus lambda. அடுத்தது x ஓட வேல்யூ x y z. அடுத்தது b ஓட வேல்யூ 1 2 minus 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏவையும் பியும் ஜாயின் பண்ணி எழுது. So 3 minus 1 lambda 2 1 1 1 2 minus lambda. So 1 2 minus 1. So இந்த B ஓட மேட்ரிக்ஸும் எடுத்து ஜாயின் பண்ணுறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ 1 இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இங்கே 1 இல்லை 3 தான் இருக்குது. ஸோ நமக்கு தேர்ட் ரோவில் வேல்யூ 1 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த ரோவை நம்ம ஃபஸ்ட் ரோக்கும் மாற்றணும். அப்போ தேர்ட் ரோவை ஃபஸ்ட் ரோவை தேர்ட் ரோக்கும் மாற்றணும். ஸோ அப்போ ரோஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும் இங்கே. அப்போது R1 இன்டர்சேஞ்ச் R3. ஸோ R1ஐயும் R3யும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் போடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், எலிமெண்ட்ரி சிம்பிள் போடணும். ஏன்னா நம்ம எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 1 2 minus lambda minus 1 2 1 1 2 3 minus 1 lambda 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் 1 போனோம். ஸ்டெப் 1ன்றது நம்ம செகண்ட் ரோவை 0 ஆக்கணும். செகண்ட் ரோவை 0 ஆக்கணும்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூ பாருங்கள் 2 இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ வந்து 1 இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 - 2 நமக்கு 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட கண்டினியூஷன் நாங்கள் எழுதிக்கிறேன். ஸோ A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ் 1 2 lambda minus 1 2 1 1 2 so 3 minus 1 lambda 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ எழுதிட்டேன் கண்டினியூஷனை. இப்போ நம்ம R2வை 0 ஆக்க போகிறோம். ஸோ R2வை 0 ஆக்கணும்னா நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லி. ஸோ அப்போது R2 ஈக்குவல் டு R2 minus 2R1. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ ப்ராப்ளம் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ செகண்ட் ரோ தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோ வந்து R2. ஸோ R2 வந்து நம்ம அப்படியே எழுத சொல்லிடுறாங்க 2 1 1 2. ஸோ R1 வந்து 2R1. ஸோ மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல். 2 1s are 2 2 2s are 4 திருப்பி 2 into lambda minus 2 lambda. ஸோ 2 into minus 1 நமக்கு -2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டேன். இப்போ நம்ம சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தால் நான் சொல்லிக்கிறேன், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ அப்போ இது மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ 2 - 2 நமக்கு 0. -4ல் 1 போயிடுச்சுன்னா -3.
ஸோ இங்கே 1 இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 2 லேம்டா இருக்குது. ஸோ ஆட் பண்ணி 3 லேம்டான்னு போட்டுறாதீங்க. 1 தனியாக போடணும், லேம்டாவை தனியாக போடணும். அப்போ இங்கே எப்படி எழுதணும்னா 1 + 2 லேம்டான்னு எழுதணும். 2 + 2 4. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 0 - 3 1 + 2 லேம்டா 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ரோ 0 ஆக்கிட்டோம். இப்போ தேர்ட் ரோ 0 ஆக்கணும். தேர்ட் ரோ 0 ஆக்கணும், திருப்பி ஃபஸ்ட் ரோக்கு தான் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 3 இருக்குது, ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ 1 இருக்குது. அப்போ இதுவும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 3 - 3 நமக்கு 0 வந்துடும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறான்னா R3 = R3 - 3R1. ஸோ ரோ 1 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ A augmented B மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரோ 3 தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 3 அப்படியே எழுதுங்க. 3 - 1 லேம்டா 1. ஸோ 3R1. ஸோ R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 3 × லேம்டா -3 லேம்டா. ஸோ -1 × 3 நமக்கு -3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். ஸோ 3 - 3 நமக்கு 0, -6 - 1 நமக்கு -7. 3 லேம்டா, இங்கே ஒரு லேம்டா இருக்குது. அப்போ இது 4 லேம்டா ஆகிடும். இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரெண்டுமே லேம்டா. இது 3 + 1 நமக்கு 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுங்க. 0 - 7 4 லேம்டா 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம ரோ 3 0 ஆக்கணும். ரோ 3 0 ஆக்கணும்னா நம்ம இப்போ ரோ 2 கிட்ட ஹெல்ப் கேட்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்மளுக்கு இங்கே -3 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே மைனஸ் நான் போடலை, நான் இப்போ போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இங்கே 7, இங்கே 3 இருக்குது. இப்போ இங்கே இந்த செகண்ட் ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூ வரும், நமக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ R3 = ஸோ 3R3 - 7R2. ஸோ ரோ 3-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ரோ 2-வை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். A augmented B மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோலையும் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ தேர்ட் ரோ தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். தேர்ட் ரோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 3R3. ஸோ 3R3னா நமக்கு 0, 3 × 7ன்றப்போ -21, 3 4s are 12 லேம்டா, 3 4s are 12. ஸோ அடுத்தது நம்ம 7R2. ஸோ ரோவை செகண்ட் ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 0s are 0, 7 3s are 21. ஸோ சைனோட போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது 1 + 2 லேம்டா × 7 மல்டிப்ளை பண்ணுறப்போ இது 7ஆல் 1 மல்டிப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். 7 1s are 7 + 7 2s are 14. ஸோ 14 லேம்டா. ஸோ அடுத்தது 7 4s are 28. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம மைனஸ் போட்டிருக்கிறேன். ஸோ மைனஸ் இருந்ததுன்னா நம்ம ரெண்டுமே சைனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. ஏன் இங்கே நான் மைனஸ் சைன் போட்டிருந்தேன்னா இங்கே ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ மைனஸ் இருந்தாலும் நம்ம மைனஸ் தான் போடணும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் இங்கே நம்ம ப்ளஸ் போடலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே நான் சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம லெஸ் பண்ண ஆரம்பிப்போம். 0 - 0 நமக்கு 0, -21 + 21ன்றது நமக்கு 0. இந்த -7 அப்படியே வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அதுக்கு நமக்கு நம்பர் எதுவும் இல்லை. ஸோ இங்கே நமக்கு 12 லேம்டா, இங்கே 14 லேம்டா இருக்குது. ஸோ 14ல் 12 போயிடுச்சுன்னா நமக்கு 2. ஸோ பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ -2 லேம்டா. ஸோ 28ல் 12 போயிடுச்சுன்னா நமக்கு -16. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 0 -7 2 லேம்டா -16. இப்போ நம்ம 3 ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 3 ஸ்டெப்பை முடிஞ்சக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள். நமக்கு ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்திருக்கு.
ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃபார்ம்னு எழுதிடலாம். ஸோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கோ அதுதான் நம்மளோட ரேங்க்கு. ஸோ இப்போது ரேங்க் ஆஃப் A augmented B matrix rank of A. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி மேட்ரிக்ஸ்னால் நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, தேர்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது. அப்போ இது மூணுமே நம்மளுக்கு நான் ஜீரோ ரோ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதோட ரேங்க்கு நமக்கு 3. இப்போ ரேங்க் ஆஃப் ஏன்றப்போ லாஸ்ட் காலம் மறைச்சிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, தேர்ட் ரோலையும் இருக்குது. ஸோ இதோடைய கவுண்டிங்கும் நமக்கு 3. ஸோ ரெண்டுமே நமக்கு ரேங்க் ஈக்குவலாக வருது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா, ஸோ ரேங்க் ஆஃப் A augmented B matrix rank of A, so n. ஸோ இது ரேங்க் 3, இதோட ரேங்க்கும் 3, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கவுண்டிங்கும் நமக்கு 3. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் ஈக்குவலாக இருந்தால் சொல்லியிருக்கிறேன் அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். ஸோ அதுதான் அவங்க ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க, இது யூனிக் சொல்யூஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு யூனிக் சொல்யூஷன் தான் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃபெயில் பண்ணணும். ஸோ ஃபெயில் பண்ணால் தான் நம்மள லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஃபெயில் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ எழுதிட்டேன் கண்டிஷனை. நமக்கு இதுதான் வந்திருந்தது. ஸோ இதோட சிஸ்டம் என்ன சொல்லுது, அந்த கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் இது தான் வந்திருக்கு. பட் இந்த யூனிக் சொல்யூஷனை நம்ம ஃபெயில் பண்ணணும், அதாவது இதை இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷனை மாற்றணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ஃபார்மு (1, 2, minus lambda, minus 1, 0, minus 3, 1 plus 2 lambda, 4, 0, 0, minus 7, 2 lambda, minus 16. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஸ்டேட்டஸு. ஸோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் நமக்கு இப்படி தான் வந்திருந்தது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதை இன்கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ இன்கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னா நம்ம rank of A augmented B not equal to rank of A. ஸோ அப்போது இது வந்து நாட் ஈக்குவல் டுவாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டுவாக பண்ணி ஆகணும்னா இந்த இடத்துல நம்ம தேர்ட் காலமில் இந்த வேல்யூ வந்து நம்ம 0 ஆக்கணும். இது 0 ஆகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா இது வந்து இதோட ரேங்க் வந்து நமக்கு 3யும் இங்கே எப்போ 0 ஆகிடுச்சோ அப்போ நம்ம இதை மறைக்கிறப்போ நமக்கு 2 ரோ தான் வேல்யூ இருக்கும், 3ஆவது ரோவும் 0 ஆகுதுனால நம்மளுக்கு இதோட கவுண்டிங் 2 ஆகிடும். ஸோ அப்போ இது நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம கன்சிஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லிடலாம், இது இன்கன்சிஸ்டன்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அது இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகணும், இந்தமாரி நம்ம ஆக்கணும். ஸோ அப்போ இந்த இடம் வந்து 0 ஆகணும். ஸோ அப்போது ஃபார் தி ஈக்குவேஷன் டு பி இன்கன்சிஸ்டன்ட், ஸோ இதை இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஆக்கணும்னா நமக்கு இந்த இடம் 0 ஆகணும். -7 -2 லேம்டா இருக்கிற இடத்துல 0 ஆகணும். அப்போ அதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிபிள். அப்போது இட் இஸ் பாசிபிள். எப்போ அது பாசிபிள்னால் நமக்கு -7 -2 லேம்டா ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடம் எனக்கு 0 ஆகிடுச்சுன்னா எனக்கு என்னோடய ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகுன்றதை நம்ம சொல்லணும். அப்போ இந்த யூனிக் சொல்யூஷனை நம்மளால் ஃபெயில் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது நம்ம இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். எப்போனா இது 0 ஆகிடுச்சுன்னா இது வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகிடும். அப்போ இது 0 ஆகணும்னா அப்போ லேம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும். அப்போது நம்ம இப்போ லேம்டா வேல்யூ என்னன்றது கண்டுபிடிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். -2 லேம்டா ஈக்குவல் டு இந்த -7 அந்த பக்கம் போனால் +7. ஸோ திருப்பி லேம்டா ஈக்குவல் டு இந்த -2 அங்கே போனால் நமக்கு -7/2. இங்கே மல்டிப்ளை பண்ணது அங்கே போனால் டிவைட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் லேம்டா வேல்யூ. ஸோ இந்த லேம்டா வேல்யூ -7/2 இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கிடலாம். இதில் இந்த ரேங்க்கை வந்து நம்ம நாட் ஈக்குவல் டுன்னு ஆக்கலாம். ஸோ இதை தான் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தான் அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை.